திரு ஜீவா, தேர்தலுக்காக அரசியல் லாபத்திற்காக நாடாளுமன்ற தேர்தல்னா கூட தாவேகாவை தான் எதிர்க்கும் திமுக. தாவேகாவோடு கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸை தான் விமர்சிக்கும். பாஜக எதிர்ப்பை அவ்வளவு வீரியமாக வைக்க மாட்டார்கள் அப்படின்னு திரு சாமிநாதன் சொல்றார். டெல்லி நோக்கி இல்ல தேசிய அரசியல் அப்படின்றத தக்க வச்சுக்கணும் திமுக அப்படின்னா பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திட்டா அது சாத்தியமா? அது வந்து பண்ணாம இருக்க முடியுமா? இல்லை, அப்படி இது போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மாநில கட்சிகளுக்கு எதிராக தான் தேசிய கட்சிகள் இருக்குது. அது வந்து நமக்கு தொடர்ச்சியான வரலாறுகள் அதை காமிக்குது. வேறு வழி இல்லாமல் காங்கிரஸுடன் கூட்டணி இருக்காங்களே ஒழிய பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவாலாம் காங்கிரஸ் இல்லை. இந்துத்துவாவில் இருந்து, இந்தி திணிப்பில் இருந்து, முதலாளித்துவ எதிர்ப்பில் இருந்து, கார்ப்பரேட் ஆதரவில் இருந்து என்னென்ன விமர்சனங்கள் பாஜக வைக்கிறோமோ அது எல்லாமே காங்கிரஸ்கிட்ட இருக்குது. என்ன மென் இந்துத்துவா கொஞ்சம் போராடுனா கேட்டுக்குவாங்க, இந்த மாதிரியான ஒரு சமாளிப்புகள் மூலமாக தான் காங்கிரஸை வந்து திராவிட கட்சிகளும் இடதுசாரிகளும் வேறு வழி இல்லாத மாநில கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வப்போது. மற்றபடி காங்கிரஸ் எப்போதுமே மாநில கட்சிகளுக்கு வந்து பீகாரில் சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, ஆர்கே சார் சொன்ன மாதிரி பீகாரில் என்ன நடந்துச்சு, தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாமல் அத்வானியை என் ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே வந்து பாருன்னு சொன்னவர் லல்லு பிரசாத் யாதவ். அந்த கட்சி ஜெயிக்கணும், அவருடைய பையன் முதலமைச்சர் ஆனுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட காங்கிரஸுக்கோ ராகுல் காந்திக்கோ இல்லை. அது ஸ்டாலின் போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. அங்கே போய் போட்டி கேண்டிடேட்டு யார்? தேஜஸ்விக்கு போட்டியாக காங்கிரஸ் கேண்டிடேட்டு. அந்த அனுசரிப்பு வெற்றி பெறணுங்கிற எந்த எண்ணமும் காங்கிரஸுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கான அந்த காவல்துறை இது வேணும், மாநில உணர்வு எங்களுக்கு வேணும், மத்திய அரசின் இதை பின்தங்கிக்கணும் சொன்னப்போ காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. திமுக மாதிரியான மாநில கட்சிகள் தான் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போ மாநில கட்சிகளுக்கான அதிகாரம் வரும்போது கொடுத்துடக்கூடாது, மாநில கட்சிகளுக்கு உரிமைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் பாஜகவின் ஸ்டாண்டு தான் காங்கிரஸின் ஸ்டாண்டும். சார் வந்தோடனே விஸ்வநாதன் காங்கிரஸ் அமைச்சரவை வந்தோடனே தமிழ்நாட்டினுடைய குரல் மாறிச்சு பார்த்தீங்களா? ஆளுநர் எதுக்கு, துணைவேந்தரா முதலமைச்சர் எதுக்கு இருக்கணுங்கிற குரல் வந்துச்சு பாருங்க. இது பாஜகவின் குரல் தானே. அப்ப தேசிய கட்சியில் எல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டாரு அவரு. அப்படி சொல்ல அது இல்ல இல்ல முதலமைச்சரா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லன்னு சொல்லிருக்காரு. ஆமா, அந்த போராடிச்சர் கிடையாதுங்க. இல்ல சார், பில் வந்து வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது. பாஜகவின் குரல் சார். இல்ல நம்ம திராவிட கட்சியின் குரல் அது கிடையாது. இல்ல வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லன்றாரு. அந்த பில் திமுக கொண்ட பில்லிலே வந்து ஆளுநர் தான் இன்னும் குஜராத்ல இருக்காங்கல்ல. இல்ல அது இருக்காங்க, இங்க கொண்டு வர அது மாதிரி வேணும்ன்ற இல்லங்க. திமுக கொண்ட அந்த பில்லுல ஆளுநர் தான் இன்னைக்கு வரைக்கும் வேந்தர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்திருக்காங்க. அது நம்ம இன்னும் கூடுதலா செயல்படுத்தணும். ஆனா நான் ஏன் கேட்கிறேன்னா, ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது மாநில கட்சிகளுக்கு இருக்கிற அளவுக்கு காங்கிரஸ்க்கு இருக்காது. இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் அதை எதிர்க்குதுன்னா, பாஜக டெல்லியில அதிகாரத்தில் இருக்கிறதுனால எதிர்க்கிறதே ஒழிய ஆளுநர்ங்கிற கான்செப்ட் திமுக வேணான்னு சொல்லுது. சந்திரசேகர ராவ் வரவே கூடாதுன்னு தமிழிசையை சொன்னார். இந்த குரல் காங்கிரஸின் குரல் கிடையாது. காங்கிரஸுக்கு அந்த கான்செப்ட் அப்படியே இருக்கணும். ஆனால் அதிகாரத்தில் பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸ் இருக்கணும், அவ்வளவுதானே ஒழிய இந்தி திணிப்பு இதெல்லாம் ஓகே. பிஜேபி கூட்டணியில இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் மீதான விமர்சனத்தை வைக்காம கூட்டணியை விட்டு வெளியே போன பிறகு பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான் அப்படின்னா அது எடுப்பது எப்பவுமே ஒண்ணுதான். இல்ல சார், கொள்கைங்கிறது வேற, கூட்டணிங்கிறது வேற. கொள்கை அதே கொள்கை தானே எப்பவுமே. அதாவது காங்கிரஸ் பாஜக அல்லாத மாநில கட்சிகள் அப்படிங்கிறது தான் இயற்கையான கூட்டணி உங்களுக்கு. அது தமிழ்நாடுங்கிறது கூடுதலா சமூக நீதி, இடஒதுக்கீடு இந்த மாதிரி தத்துவங்களை உள்ளடக்கியது உங்களுக்கு. நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு காங்கிரஸ் பரவாயில்ல, வேற வழி இல்லை. அதுவும் ராகுல் காந்தி போன்றவர்கள் வரும்போது, நமக்கு நரசிம்மராவ் போன்றவர்களை எல்லாம் ஒப்பிடும்போது, உங்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி கடந்த ஆட்களை பார்க்கும்போது இந்த குடும்பம் கொஞ்சம் ஒரு முற்போக்கான குடும்பங்கிற அடிப்படையில் நம்ம நெருக்கம் காட்டணும் ராகுல் காந்தியை. ஆனால் ராகுல் காந்தியும் கடைசியில் அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சார் சொன்னார், கார்கே உடைய குரல் வேற, பிரியங்கா காந்தி சோனியா காந்தியினுடைய குரல் வேற, ராகுல் காந்தியினுடைய குரல் வேற. அது வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தியின் குரலாக ராகுல் காந்தி இருக்க மாட்டாருன்னு தமிழ்நாடு நினைச்சிச்சு, திமுக நினைச்சிச்சு. ஆனால் அவரும் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியானது. அவர் அப்படி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களுடைய லாபி வேற, கொஞ்சம் ஒரு சனாதன சிந்தனையோட இருக்கிறாங்கிற மாதிரியான விமர்சனம் வந்தது. ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை. மோடிக்கு நான் பெரியார் புத்தகங்களை பரிசளிப்பேன்னாரு, இந்திய ஒருபோதும் திணிக்குது, தமிழ்நாடு வேற மாதிரி பூமினாரு. ஸோ இது காங்கிரஸின் குரல் மாதிரி இல்லை, மாநில உணர்வை பிரதிபலிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்ன பிராமின்ஸா சேர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க, ஏன் பிசிஎஸ்சிலாம் இருக்கக்கூடாதான்னு பெரியாரிஸ்ட் மாதிரி பேசினார் ராகுல் காந்தி. பாராளுமன்றத்தில் கை தூக்குங்க, எல்லா பத்திரிகையாளரும் பிராமின்ஸ், ஒரு பேக்வர்டு ஷெடியூல் இல்லை. ஆனால் தமிழ்நாடு வேற. வட இந்தியாவினுடைய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தார், இந்திய திணிக்க கூட, இதெல்லாம் ராகுல் காந்தி பேசினாரு. அதனாலதான் நம்ம அவரை பெரிய லெவல்ல இருங்க சார். ஆனா இப்ப அந்த கான்செப்ட் வந்து மாறுது. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே பாருங்களேன், ஆரியன் திராவிடன் போர் நடக்குதுன்னு சொன்னாரு கர்நாடகாவில் இருந்து. அவருடைய குரல் வந்து
கர்நாடகா தமிழ்நாட்டை தாண்டி ஆரிய திராவிட போருங்கிற குரல் வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு அதை வந்து கார்கே பேசினார். கேரளாவில் கூட பேச மாட்டாங்க, ஏன்னா அங்கே கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால கிளாஸ் பாலிடிக்ஸ் வர்க்க அரசியல் தான் அதிகம் இருக்கும். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் காங்கிரஸில் இருந்து. ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரஸ்காரர் தான், மல்லிகார்ஜுன கார்கேயும் காங்கிரஸ்காரர் தான். மல்லிகார்ஜுன கார்கே வந்து திராவிட இயக்கத்தோடையும் மாநில உணர்வோடையும் தொடர்புடையது, சமூக நீதி சாதி ஒழிப்போடு தொடர்புடையது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தமிழ்நாடு மோசம், ஆனா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நல்லா நடத்துறாருன்னு ஒரு அறிக்கை விட்டார் தெரியுமா? இதுதான் வித்தியாசம். காங்கிரஸ்ங்கிறது இப்படி பல்வேறு முரண்பாடு அறிக்கை விட்டாரு. தமிழ்நாட்டை விட ஊபி நல்லா இருக்குன்னு அவர் அறிக்கை விட்டார் சார். ஆதாரம் இருக்கு மொத்தமாலாம் இல்ல இல்ல அவர் சொன்னாரு. ஆனா டெப்ட் காங்கிரஸ் இல்ல கடன் ரேஷியோ பத்தி முடிக்கட்டும், நீங்க பேசலாம். பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட முரண்படல, காங்கிரஸ்குள்ளேயே முரண்படுது. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து திமுக முரண்படலை, இந்தியா கூட்டணிக்குள்ளே முரண்படுது. மம்தா பானர்ஜி ஏத்துக்கிட்டாங்களா? அகிலேஷ் யாதவ் ஏத்துக்கிட்டாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஏத்துக்கிட்டாங்களா? ராகுலை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநில கட்சி திமுக தானே சார். இவர் பிரதமர் ஆகணும்னு சொன்னதே திமுக தானே. மம்தா பானர்ஜி சொன்னாங்களா? யாருமே ராகுலை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. இப்பயும் வந்து பாருங்க, இந்தியா கூட்டணியில திமுக இருக்குங்கிறாங்க. திமுக சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு அடிப்படையிலான மாநில உணர்வுகளுக்கான எதிர்ப்புங்கிறப்ப வச்சிருக்காங்க தானே. என்னது பாஜக எதிர்ப்பு திமுக வீரியமா செய்யும், கூட்டணியில இருந்தாலும் திமுக தான் செய்யும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. காங்கிரஸை எதிர்க்கிறோங்கிற பேர்ல பாஜக நெருங்கி திமுக போக மாட்டாங்க. போனா அது மிகப்பெரிய அழிவு. அப்படி பண்ண மாட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஆண்ட பிரதமர்களே தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாகவும் சமூக நீதிக்கு நெருக்கமாகவும் பல்வேறு முற்போக்கான விஷயங்கள் நெருக்கமா இருந்த ஒரே பிரதமர் விபி சிங் ஆட்சி தான். ஒரு வருஷம் தான் இருந்தது. ஆனா அவர் செஞ்ச அளவுக்கு முற்போக்கான விஷயங்களை நீங்க காங்கிரஸ், ஜனதா, பிஜேபி யாரும் செய்யல. அவர் ஒருத்தர் தான் தமிழர்களை மதித்தார். தமிழர்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் மாநில உணர்வு, பேக்வர்டு கிளாஸ், மைனாரிட்டி இஷ்யூ. அவர் கடைசியில் அந்த பாபர் மசூதி இடிப்பு இதுக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்ததுனால தானே சார் அந்த அல்சர்லாம் கடைசி காலத்தில் அவர் சீக்கிரமே இறந்து போனார். அவர் ஒரு அற்புதமான மனிதர் விபி சிங் தான். ஸோ விபி சிங் மாதிரியான ஒரு பிரதமர் தான் தமிழ்நாட்டோட நெருக்கமாக இருந்தாங்க. அதனால தான் சமூக நீதி காத்தவர்னு அவருக்குலாம் பட்டம் கொடுத்தாங்க. அதனால விபி சிங் மாதிரி ஒருத்தர் தான் இங்கே கிடைச்சிச்சு. காங்கிரஸ் பிஜேபியில இருந்து தமிழர்களுக்கு நெருக்கமான மாநில உணர்வுக்கு நெருக்கமான தலைவர்களோ பிரதமர்களோ இதுவரை வந்ததே இல்லை. ராகுல் காந்தி எதிர்பார்ப்பு இருந்தது, அதுவும் இப்ப இல்லை. ஓகே, இடைவெளிக்கு போறோம். ஒரே ஒரு கேள்வி. பாஜக எதிர்ப்பை இவ்வளவு நாள் தீவிரமா பேசின திமுக இன்னைக்கு காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சுல்ல. அப்ப அது பாஜக எதிர்ப்பை விட காங்கிரஸ் எதிர்ப்பை தீவிரமா வரும் காலங்களில் செய்ய போறாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. பல நேரங்கள்ல மாநில உணர்வு, இந்தி திணிப்பு, நீட்டு, மறுதொகுதி சீரமைப்பெல்லாம் இந்தி பேசுற பெல்ட்ல காங்கிரஸ் எந்த அளவுக்கு பேசியிருக்காங்கிறது இனி வெளியே வரும். இல்ல காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணும்னா அது என்ன, அது அதனுடைய அர்த்தம் என்ன? பொலிட்டிக்கல், அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அவங்களுக்கு அவங்க கூட்டணியில இருந்து அவங்க விஜய் கட்சிக்கு போயிருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது இந்தியா கூட்டணியும் காங்கிரசின் பிற தலைவர்களும் ஸ்டாலினை தான் பாக்குறாங்க. அவங்க பாடம் புகட்டணும்னா பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்ல தோற்கடிக்கணும்ன்றதானே. ரெண்டு தேசிய கட்சி வேணாங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ரெண்டு தேசிய கட்சி வேணாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன பெரிய இது வந்து இப்ப இவங்க தேசிய கட்சி காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சாங்க, மோடியை தோற்கடிக்க முடியல. நீங்க கவனமா தான் பதிவு பண்றீங்க. ரெண்டு தேசிய கட்சி வேணாம். அதான் பிபி சிங் உதாரணத்தை சொன்னேன் நான். பேச வேண்டிய